ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல் 100 days of 100 யூடியூப் கான்டென்ட்ஸில். ஸோ இன்றைக்கி நம்ம டே 2ல் வந்திருக்கோம். இன்றைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிமேட்டட் இன்ட்ராக்ஷன் ஸ்லைடர் வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட நேம் குணால். ஸோ நான் UI/UX டிசைனர் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாங்காக வந்து ஒரு ஃபிக்மா ஃபைல் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அதில் வந்து ஒரு ஐஃபோனோட ஃப்ரேம் வந்து போட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லைடர் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து காம்போனன்ட்ஸாக இதை வந்து கிரியேட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிஸ். நான் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைஸில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் பார்டர் ரேடியஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துறேன், ஒரு கர்வியான பார்டர் வர மாதிரி. அண்ட் இதுதான் நமக்கு பேக்ரவுண்டில் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு மேலே ஒரு லேயர் வரும், ஒரு லீனியர் கிரேடியன்ட் லேயர். ஸோ அதுக்கு மேலே தான் அந்த ரவுண்ட் டாகல் பட்டன் வந்து ஒன்று வரும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், லைட்டாக ப்ளூயிஷ் கலர் வந்து நான் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேமு. இதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். Ctrl+C Command+V போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா Command+D கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். சூப்பர். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து ஸோ அதுக்கு நம்ம ஃபில் போயிட்டு லீனியர் கிரேடியன்ட் போயிட்டு இதில் நம்ம ஒரு ப்ளூ கலரும் இதில் நம்ம ஒரு வயலட் மாதிரி ஒரு கலரும் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இது முடிச்சாச்சு. இதை நம்ம தூக்கி இந்த ஃப்ரேம்குள்ளே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரேம்குள்ளே இந்த லீனியர் கிரேடியன்ட் வந்து வந்துருச்சு. இதை நான் இப்போ வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் அந்த ரவுண்டான ஒரு பட்டனுக்காக அந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ரவுண்டான ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இதோட பார்டர் ரேடியஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை நான் இப்போ குரூப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இதுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரேடியன்ட் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த கிரேடியண்ட்டை காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக நான் வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே நான் கிளிக் பண்ணுறது மூலமாக நான் அந்த கிரேடியண்ட்டை வந்து காப்பி பண்ண முடியும். இதை நான் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி இந்த ஃப்ரேம்க்கு வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் இப்போ ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன், ஒரு ஒயிட்டான ஸ்ட்ரோக்கு, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பட்டன் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்லைடர் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ராக்ரஸ் வந்து காமிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாலிகான் எடுத்துக்கலாம். ஸோ இதோட பார்டர் ரேடியஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிக்கவும் செய்யலாம், இல்லைனா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். நான் இதோட மேட்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மூத்தான ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து இதை ட்ராக் பண்ண ப்ராக்ரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துருச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆட்டோ லேஅவுட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 10% இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணி ஆட்டோ லேஅவுட் பண்ணோம். இது ஆக்சுவலாக வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி கணக்கு. ஸோ உங்களுக்கு புரியும் இப்போ நான் சொல்ல வரது. Shift+A கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லேஅவுட் ஆகிடும். 4 வச்சுக்கலாம். இது வந்து 20. ஸோ நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். 100. ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு ஆட்டோ லேஅவுட்டு. இதை நம்ம வந்து சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேமாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து அடைச்சிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து ஒரு ஃப்ரேமை வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இந்த ஆட்டோ லேஅவுட் வருது. ஸோ இந்த ஃப்ரேமோட ஹைட்டை நான் வந்து கம்மி பண்ணிடுறேன். Ctrl ஹோல்ட் பண்ணி இது பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் மட்டும் கம்மியாகும். ஸோ இப்போ அந்த கிளிக் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா மித்த உள்ள கண்டென்ட்லாம் ஹைட் ஆயிரும். ஸோ இந்த ஃப்ரேமை நான் ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சேன். ஓகே, இப்போ இதோட கலரும் நமக்கு இந்த கிரேடியன்ட் மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த கிரேடியண்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிரேடியன்ட் வந்து செலக்ட் ஆயிரும். இதை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரில. ஸோ இப்போ இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். இதையும் நான் குரூப் பண்ணிக்கிறேன். இதை வந்து சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். இதை வந்து இதோட சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். இதை ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் காமனாக ஒரு குரூப் பண்ணிடுங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு காம்பனண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேலே கொடுத்துருக்கோம்ல இந்த கிரேடியன்ட், ஸோ இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக.
ஓகே. ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து இந்த சைடு லெஃப்ட்டில் வந்து கொண்டு வந்துக்கணும். ஸோ இதில் வந்து இதுவும் சென்டராக வந்து ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு காம்பனண்ட். இதை நான் வந்து ஒரு வேரியண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக் பண்ண போகிறது வந்து இந்த 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 இதை தான். ஸோ இதை நான் ஃபுல்லாக ரைட் கொண்டு போயிடுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து பெருசாக்கிடணும். ஃபைன், சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே போகையில் நமக்கு வந்து 100ன்னு சேஞ்ச் ஆகிடணும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த ஆட்டோ லேஅவுட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது மேலே போகும். ஸோ இதில் வந்து 100 வர மாதிரி வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ இந்த பொசிஷன் வரப்போ நமக்கு 100 வரும், அவ்வளோதான். ஃபைன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்போ நமக்கு 10%, எண்டிங் வரப்போ 100%. ஃபைனலாக ப்ரோட்டோடைப்பிங் வந்து பண்ணலாம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃப்ரேமில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ட்ராக், இதில் மூவினில் வந்து ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துக்கலாம். ஈஸ் இன் அண்ட் அவுட் பேக் 300 MSA போதும். ஸோ இதுக்கான ப்ரோட்டோடைப்பிங் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரோட்டோடைப்பிங். ஸோ இதுக்கும் சேம் ப்ரோட்டோடைப்பிங் தான், அது வந்து டிஃபால்ட்டாக அப்ளை ஆகிடும், ஏன்னா நம்ம இதுக்கு செட் பண்ணுறதுனால. ஸோ இதை நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரேம்குள்ளே எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அனிமேஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அசெட்ஸ் போய்க்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து காம்போனண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அசெட்ஸில் வந்து வந்துடும். ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஃபுல்லாக சென்டரில் லைன் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ப்ரோட்டோடைப்பிங் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பெட்டர் விசிபிலிட்டிக்காக ஃபீல்டை வந்து நான் வந்து ஒரு டார்க் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ண அங்கேயே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி திரும்பி பேக்வேர்டில் வந்தோன்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஒரு அனிமேட்டட் ஸ்லைடர். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் அனிமேஷன் ஸ்லைடர் வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100 days சேலஞ்சை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பண்ணி முடிக்கணும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்லாம் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் குணால். பை.